அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா, தற்சமயம் நம்ம வட இந்திய பயண அனுபவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக 3 குதிரைகள் நம்ம தேர்வு பண்ணிட்டோம். ஒரு ஆண் குதிரை, ஒரு ஆண் குட்டி, இது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் குதிரை. இதில் ஒரு விசேஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில் கிடைக்காத அளவுக்கு ஒரு குதிரையை தேர்வு பண்ணி எடுத்துருக்கோம். 2 குதிரைங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 58 இன்ச்சில் இருக்கக்கூடிய சிந்தி ரக குதிரை எடுத்துருக்கோம். ரெண்டுமே மேலே ஏறி உட்காந்து நல்லா ஓடக்கூடிய ரவால்சல் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையில் ஓடக்கூடிய குதிரை. மேலே உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு குலுங்காமல் நீண்ட தூரம் பயணிக்க நல்ல ஸ்டெமினா உள்ள குதிரையாக பார்த்து நம்ம எப்படி நல்ல குதிரைகளை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சோமோ அதே மாதிரி நல்ல குதிரைகள் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். புக் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் பயணத்தில் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு அருமையான ராஜா சுழியோட நெத்தி சுழி ஏற்றத்தோட ஒரு கருப்பில் பஞ்ச கல்யாணி ஆண் குட்டி, நல்ல தரமான குட்டி. அது இப்போ புக்கிங்கில் இருக்குது. இன்றைக்கு பயணம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர் தொலைவில் யூபி வரைக்கும் போகலான்ட்ருக்கோம். இங்கே நமக்கு ஏற்கனவே பதிவு பண்ண ஒரு ஆண் குதிரைக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் குதிரை வண்டியில் போகிற மாதிரி ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு குதிரை கேட்டிருக்காங்க. நல்லா உயரமான குதிரையாக, அந்த குதிரைக்காகவும், என்னோட குதிரைநாதர் திரு சக்திவேல் அவர்களுக்கு நுக்ரா நிறத்தில் ரவால் போகும் மாதிரி ஒரு குதிரைக்காகவும் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முன்பதிவு பண்ண ஒரு நபருக்காக ஒரு பெண் குதிரைக்காகவும் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 குதிரைகளுக்காக இங்கேருந்து ஒரு 1200 கிலோமீட்டர் பயணம் பண்ண இருக்கோம். இன்றைக்கு பயணத்தை ஆரம்பிக்கிறோம். நாளை காலையில் தான் அந்த பகுதிக்கு போய் சேருவோம். இது வரைக்கும் குஜராத் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம 3 குதிரைகள் முன்பதிவு பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பெண் குட்டிகள் இருக்குது, ஒரு குதிரை இருக்குது. யாருக்கும் குதிரைகள் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு எண்ணில் முன்பதிவு பண்ணிக்கிட்டு நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ட்ராவலில் இருக்கனால ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணி உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த பட்ஜெட்டில் நம்ம உங்களுக்காக குதிரை எடுத்து பார்க்கலாம். நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா வெறுமனே டைம் பாஸ்க்காக கால் பண்ணி விவரம் கேட்குறீங்க. அதை கொஞ்சம் இந்த நேரத்தில் தவிர்த்துவோங்க. உறுதியாக குதிரை வாங்குறவங்களுக்கு மட்டும், ஏன்னா நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்கள் தான் இங்கே இருப்போம். அதுக்கு மேலே இந்த பகுதியில் இருக்க மாட்டோம், வட இந்தியாவில் இருக்க மாட்டோம். ஏற்கனவே புக் பண்ண குதிரையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பகுதிக்கு சேர்த்து தான் அடுத்த வட இந்திய பயணம் ஆரம்பிக்கும். அதனால் நம்ம எதிர்பார்க்குறது இன்னொரு 4 குதிரைகள் எடுக்கலான்னு எதிர்பார்க்குறோம். எடுத்துட்டோன்னா எல்லாத்தையும் ஒரே வண்டியில் நமக்கு நல்ல குதிரைகளாக அமைஞ்சிச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். குறிப்பாக இந்த பகுதியில் நம்ம நிறைய தூரம் பயணம் பண்ணுறதும் நம்ம பகுதிக்கு தகுந்த குதிரை கிடைக்காதது தான் ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம சென்றுட்டு இருக்கக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா வெற்றி பயணமாக தான் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இது வெற்றி பயணமாக வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. உங்களுக்கும் நல்ல குதிரைகள் வேணும், கம்மியான பட்ஜெட்டில் நியாயமான விலையில் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நம்மளுடைய தொடர்பு எண்ணில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், முன்பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான குதிரைகள் அமைஞ்சிச்சுன்னா உங்கள் குதிரையையும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நாட்டு குதிரைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.